மேகதாதுவில் அணை கட்டும் கர்நாடக அரசை கண்டித்து சென்னை எழும்பூரில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் தலைமையில் விவசாயிகள் மற்றும் அரசியல் கட்சியினர் எழும்பூர் ரயில் நிலையம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் போலீஸ் காவலையும் மீறி எழும்பூர் ரயில் நிலையத்தின் உள்ளே சென்ற 1000த்திற்கும் மேற்பட்டோர் ஜோத்பூர் மன்னார்குடி எக்ஸ்பிரஸ் ரயிலை மறித்து போராட்டம் நடத்தினர். இதனால் ரயில் புறப்படுவது அரை மணி நேரம் தாமதமானது. இந்த போராட்டத்தில் திமுக சார்பாக VP துரைசாமி, சேகர் பாபு, மதிமுகவின் மல்லை சத்யா, மனிதநேய மக்கள் கட்சியின் ஜவாஹிருல்லா உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். காவல்துறையினர் போராட்டக்காரர்களை வெளியேற்ற முயன்றபோது இருதரப்பிற்கு இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இதையடுத்து PR பாண்டியன், மல்லை சத்யா உள்ளிட்ட 300க்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டு மேயர் ராதாகிருஷ்ணன் விளையாட்டு அரங்கில் தங்க வைக்கப்பட்டனர். தமிழகம் முழுமையாக ஸ்தம்பித்திருக்கிறது. சென்னை முதல் கன்னியாகுமரி வரை முழுமையாக கடைகள் அடக்கப்பட்டிருக்கிறது. 5 கோடி மக்கள் போராட்ட களத்திலே சங்கமித்திருக்கிறார்கள். தமிழகம் ஒன்றுபட்டு காவிரியினுடைய உரிமையை மீட்பதற்கு முதற்கட்ட புறப்பாடாக போர்வரணி வாடி இன்றைக்கு வீதிகளிலும் சாலைகளிலும் சங்கமித்து நிற்கிறார்கள். மத்திய அரசு மௌனத்தை கலைக்க வேண்டும், பிரதமர் தலையிட வேண்டும், அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும்.